தாயின் வயிற்றில் பிறக்காத இன்னொரு தம்பி தான். நான் இன்னும் சொல்றேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் முத கால் தம்பிக்கு தான் அடிப்பேன். இல்ல சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த ஃபேமிலிலனா ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், என்னைக்கும் நிற்பான். அதுதான் சரத். நான் ரெட் நூலுக்கு தான் வாழ்த்து சொல்வேன். சரியான கலைஞனுக்கான சரியான அங்கீகாரத்தை தந்தேன். கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன். வணக்கம். Red Nool celebrating Sarath and Kritika. Title sponsor Sri Verma. Venue partner V Space. அன்னைக்கு வந்து மறக்க முடியாத நாள். எங்க அப்பா வந்து தவறிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கறதுக்குள்ள அப்பா தவறிட்டாங்க. எனக்கு எல்லாமே பிளாங்க், கண்ணே தெரியல. நான் முதல்ல போன் எடுத்து கண்ணீரோடு தடுமாறி சரத் அப்படின்னு போட்டு முதல் கால் தம்பிக்கு தான் பண்ணேன். இந்த ஃபேமிலிலனா ரொம்ப கஷ்டம். அப்பாவுடைய அஸ்தியை கொண்டு போய் பெசன்ட் நகர்ல போய் கரைச்சி முடிச்சு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்படி திரும்பி பார்க்காம அப்படி நான் திரும்பும் பொழுது என் கண்ணில் பட்டது சரத். அந்த நொடி வரைக்கும் கடைசி வரைக்கும் கூடவே என்னதான் நான் என்னைக்கும் நிற்பான். அதுதான் சரத், அதான் கிருத்தி. நான் இன்னும் சொல்றேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் முத கால் தம்பிக்கு தான் அடிப்பேன். ஆர்மிடா. எனக்கு ஒரே ஒரு ஆர்மியா வந்தான். அண்ணனுக்கும் அன்னைக்கும் உள்ள ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா, குறை சொல்றாங்கன்னு நமக்கு ஃபீல் ஆகாது. அதே சொன்னா நீ சொன்னா நான் மாத்திக்கணுமா அப்படி இருக்கும். அது எல்லா குடும்பத்திலும் எனக்கு அண்ணன் கேட்டா அதுக்கு தான் சொல்லுவாப்ல. அதானே இது அவங்க நிகழ்ச்சி. எனக்கு இவன் மேல நிறைய பாசம் இருக்கும். அதை எப்படி என்னால எக்ஸ்பிரஸ் பண்றதுலாம் சீரியஸா தெரியாது. கிருத்திட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் அதுதான். பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொசிஷன் கிருத்தி. உன்னுடைய மிகப்பெரிய அசெட் வந்து கிருத்தி தான். வெளியில சாதமா ஒரு இடத்துக்கு போகும்போது கூட தங்கச்சி கையில ஒரு சொம்புல தண்ணி வாங்கி குடிச்சு. அப்ப எந்த நாள் நீங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போவீங்கல்ல என்னோட அப்பா. இப்ப இவளுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்றது இல்ல இல்ல. அடுத்ததா ஒருத்தர் வச்சிருக்கிற ஒரு பாதை வந்து சிங்கப்பாதை. மிகப்பாதை. பாகுபலி சிலை உயர மாதிரி. நம்ம பிடித்திருக்கிற கரம் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு கரம். இப்போ உங்க அண்ணன் முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீ வர்மா கும்குமாரி தைலம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்ல பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டப்புனு கண்ணாடி மாறிட்டீங்க. அது சும்மா மாறி போனதுக்கு அப்புறம் பசங்க பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க. இன்னொருத்தவங்களா இல்ல இன்னொரு வரலாம், கூப்பிடுங்க அவங்கள. யார்ப்பா அது? இங்க லெஃப்ட் ப்ளீஸ் வாங்க சார், வாங்க திரும்ப கூட வாங்க. இப்ப திரும்புங்க. அப்பா சொல்லிருந்தா ஒரே கார்ல வந்திருக்கேன். அண்ணா இப்ப நான் கேட்கலாம்னு நினைச்சேன். இல்ல இன்னைக்கு காலையிலேயே வந்து அண்ணி எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. கால் பண்ண போல நான் காலையிலேயே அண்ணி கால் பண்ண மாட்டாங்களா, அண்ணி ஏதோ பிரச்சனையா, ஒரு ஓகே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நேற்று நீ பண்ண நான் ஃபோன் எடுக்கல அதனால அப்படின்னு. அப்போ கூட சொன்னேன், அண்ணி நான் ஒரு இன்டர்வியூக்கு கிளம்பிட்டு இருக்கேன், போயிட்டு வந்துட்டு கால் பண்றேன்னு. மைக் அங்க இருக்கு. அவங்க கேமரா இருக்கிறதால ஒரு 5 நிமிஷம் கான்சியஸ். முதல் 5 நிமிஷம் அப்படி இருக்கும். அப்புறம் அவங்களே போதுன்ற அளவுக்கு அதை சொல்லாதீங்க. ஓகே. அண்ட் ராஜ்மோகன் அண்ட் கவிதா வந்து இந்த ஸ்பெஷல் மூமெண்ட் இன்னும் அழகாக நன்றி. அண்ட் எப்படி நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். இப்போ நீங்க 2 பேரும் ஒரு ஈவென்ட் பண்றோம், ஸ்பெஷலா ஒன்று பண்றோம், நீங்க வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நேத்து வரைக்குமே ஒரு ஆசோலேஷனா இருந்தது. ஏன்னா அண்ணா இங்க ஊர்ல இல்ல, ஆமா வெளியே இருந்தாப்புல. காலையில வந்த உடனே மேம் சொல்லிட்டாங்க நீங்க சார் வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பாசம். கோயம்புத்தூர்ல இருந்து பல வேலைகளுக்கு நடுவே அப்படிக்காக வந்து காலைல தான் வந்து சேர்ந்தேன். மறுபடியும் சாயந்தரம் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் பேசிட்டு இருந்தோம். அப்ப அது ஐடியா இல்ல, இப்ப ரிட்டர்ன் வரப்போ அந்த பிளான் மாத்திட்டு டக்குனு வந்தாச்சு. வீட்ல இப்ப காரம் இல்ல, நாங்க ஆட்டோல அவ்வளவு அவசரமா வந்தோம். திரும்பி ஒண்ணா கிளம்பிடலாம். நீங்க சொல்ல தெரியாது உங்களுக்கு. நீங்க ரொம்ப நேரம் பேசுவீங்க. எங்களையெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேச வச்சுட்டு போகும்போது மணிமார் கடலை முட்டை எதையோ ஒன்று கொடுத்து அனுப்பிடுவாங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. எப்படி போகுது? நல்லா போதா? ஃபர்ஸ்ட் ரெட் நூலுக்கு நன்றி. இந்த உலகம் அங்கீகரிக்காமல் ரொம்ப நாளா காலம் தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த கலைஞர் என் தம்பி சரத். அந்த சரத் என்ற ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கலசம் என் தங்கச்சி கிருத்திகா.
இந்த வாய்ப்பை ரெட் நூல் எடுத்துக்கிட்டீங்க. அதனால நான் ரெட் நூலுக்கு தான் வாழ்த்து சொல்வேன். இப்படி ஒரு சரியான கலைஞனுக்கான சரியான அங்கீகாரத்தை தந்ததுக்கு இது டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். Red Thank you, Note thank you. சார்பா நான் நான் இருக்கேன். சூப்பர். என்னன்னா சின்ன கப்பலா இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு அவங்களே சொன்னாங்க நான் இன்மூச்சர் கப்பலா இருந்தோம் பட் இப்போ ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஒரு டேக் அவே ஃப்ரம் their side அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டேக் அவே அவங்க வீட்ல இருந்து சாப்பாடு ஏதாவது மத்த எடுத்துக்கிட்டு- ஆனா இவ்வளவு பாசிட்டிவா சொல்றேன் புரிய வேண்டாம். இல்ல நானே யோசிக்கிறேன் என்னத்த சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பாவி அண்ணி. இல்ல நான் சொல்லிடுறேன். இதுக்கு நான் பதிலா அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா அந்த சரி, சொல்லுங்க. கேரியர் இல்ல நல்ல விஷயம் அது. ரொம்ப சாதாரணமா அவங்க 2 பேர்கிட்ட நான் எடுத்துக்கிற டேக் அவே கேட்டீங்கல்ல, தன்னை கூட தாழ்த்தி அடுத்தவர்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனசு தான். இந்த நேரத்துல வந்து எங்க அப்பா வந்து தவறிட்டாங்க. நான் கவிதா இப்போ வீட்டில் இருக்காங்க. டக்குன்னு அப்பாவுக்கு மூச்சு திணறதுன்னு போய் டக்குன்னு ஆம்புலன்ஸ் வந்து ஏதாவது காப்பாற்றலாம்னு நினைக்கும் போது அன்றைக்கி வந்து மறக்க முடியாத நாள். அப்போ நான் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னு கீழே போய் ஆம்புலன்ஸை தொட போகிறேன். ஆம்புலன்ஸ் டோர் உடஞ்சிருச்சு, நாப் உடஞ்சிருச்சு. லிஃப்ட்டில் ஏற்றினா லிஃப்ட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன எல்லாமே தடுக்குதேன்னு தெரில. அப்புறம் சேரை வச்சு அப்பாவை தூக்கிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கறதுக்குள்ளே அப்பா தவறிட்டாங்க. அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் இவங்க 2 பேரும் அவருக்கு நல்ல நண்பர்கள். அவங்ககிட்ட பேசுவாங்க, அம்மா போய் பேசுவாங்க. அப்பா இறந்த பிறகு நான் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். நான் உடனே முதல்ல ஃபோன் பண்ணது அமெரிக்காவில் எங்கள் அக்கா இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் பெரம்பலூரில் இருக்கிறாங்க, 2 குழந்தையும் மனைவி அங்கே வீட்டில் தூங்கியிருக்கிறாங்க. காலையில் அம்மாவுக்கு இன்னும் தெரில. அம்மாவுக்கு வந்து அப்பா உடம்பு சரியில்லை, தம்பி கூப்பிட்டு போயிருக்கிறான். அம்மா வந்து அடுத்த ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க. நான் முதல்ல ஃபோன் எடுத்து எனக்கு எல்லாமே பிளாங்க், கண்ணே தெரில, டாக்டர் பேசுறது மட்டும் தான் கேக்குது. கண்ணீரோடு தடுமாறி சரத் அப்படின்னு போட்டு முதல் கால் தம்பிக்கு தான் பண்ணேன். பண்ணிவிட்டு எடுத்துட்டு அவன் ரொம்ப லேட்டாக தான் தூங்குவான். எடுத்துகிட்டு என்னென்ன அப்படின்னு நான் வழக்கம் போல் உறக்க குரலில், தம்பி அப்பா தவறிட்டாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, நான் சூர்யாவிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படியே பல்லு கூட விளக்காமல் கிளம்பி அவங்க 2 பேரும் வந்தது தான். அங்கே எப்படி ஷாமியானா வந்தது, ஐஸ் பாக்ஸ் வந்தது, 3 நாள் எல்லாருக்கும் எப்படி டீ காஃபி கொடுத்தாங்க. அக்கா அமெரிக்காலேருந்து வர்றதுனால 3 பகல் 2 நைட்டு நாங்கள் ஹோல்ட் பண்ணோம். ஆமா ஆமா. எத்தனையோ பேர் வந்தாங்க. நம்ம டிவிக்கே தோழர்கள் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க. விஜய் டிவிலேருந்து ஒவ்வொருத்தவங்களா ஷூட்டிங் முடிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பாவை கொண்டு போய் இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர்டாகவே இல்லை. வாழ்க்கையில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் இல்ல நினைக்கவே யாருமே ப்ரிப்பேர்டு. ஆடி போயிட்டோம். கொண்டு போய் அப்பாவை வந்து அப்பாவுக்கு என்னடவோ பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் தகனம் மட்டும் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. பண்ணி அப்பாவுடைய அஸ்தியை கொண்டு போய் பெசநகரில் போய் கரைச்சி முடிச்சு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்படி திரும்பி பார்க்காம அப்படி நான் திரும்பும் பொழுது என் கண்ணில் பட்டது சரத். அந்த நொடி வரைக்கும் கடைசி வரைக்கும் கூடவே என்னன்னா அதுக்கு வந்து என் தாயின் வயிற்றில் பிறக்காத இன்னொரு தம்பி தான். இது வந்து வார்த்தைக்கு நிகழ்ச்சிக்கு சொல்றது கிடையாது. இதை பலமுறை எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். அறந்தாங்கி நிஷாவும் அதே மாதிரி தான், மைனாவும் அதே மாதிரி தான், சிட்டுக்குருவி யோகேஷும் அதே மாதிரி தான். அதில் கடைசி செகண்ட் வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் நின்னா என்னைக்கும் நிற்பான். அதுதான் சரத், அதான் கிருத்தி. அது வந்து இப்போவே எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், யோசிக்காம டக்குன்னு நான் இன்னும் சொல்றேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் முத கால் சம்பிக்கு தான் இல்ல சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நெருப்புனா சுற்றாதுல்ல, டக்குன்னு எங்கேயோ நம்ம ஏதோ பண்றோம், ஒரு நல்லது கெட்டது இருக்குல்ல, டக்குன்னு இந்த இடத்துல ஹெல்ப் தேவை அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அப்படி விட்டு ஓடி வரக்கூடிய ஒரு ரிலையபிள் சோர்ஸ்னு ஒருத்தர் வேணும்ல, அப்படி தான் தம்பிக்கு தான். வார்த்தைகள் இல்லைங்க. ஆக்சுவலாக சரத்துக்கு அண்ணனை விட அண்ணன் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்கல்ல, அதை விட பெஸ்ட் இன்ட்ரோ சரத்துக்கு இதுவரை யாருமே நான் சொல்லலாம் இருந்தேன், நீங்களே சொல்லுங்க. சீரியஸா சாரி தம்பி, உங்களோட எல்லா டைலாக நாங்களே இல்ல எடுத்துக்கிறோம். இல்ல என்ன பேச தெரியாம இதுல தெரியல, எனக்கு என்ன சொல்றது தெரியல. இவரு பரவாயில்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரத் இப்ப அவ்வளவு பண்ணாரு, நாங்க அவ்வளவு பண்ணோம்னா எங்க அண்ணன் எங்க அப்பா, அவ்வளவுதான். இதுல வந்து மிகைப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. எங்க அண்ணன் எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோமோ அதுதான், அவர் எங்க அப்பா தான். ஐ திங்க் இந்த லைஃப்ல ஒரு சில பாண்டிங் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்காது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அமைஞ்ச பாண்டிங் வந்து அவ்வளோ ஹோல்ட் ஆகும் லைஃப்ல. அப்படி கிடைச்ச பாண்டிங் தானே. நான் ரோஃபா மேம்க்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எனக்கு கொடுத்ததுக்கு. இவங்களாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆடி போயிருப்பேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரை டைரக்டர். ஆமாம், மிஸ்டர் மிஸ்ஸஸ் திரை இயக்குனர் ரோஃபா மேம், மீடியா மெசன்ஸ் தலைவர் மோ ராமச்சந்திரன் சார், அவங்களாம் பார்க்கும்போது தான் சொல்லுவேன், நீங்கள் என்ன தெரியுமா பண்ணீங்க, எனக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க. இந்த ஃபேமிலி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம டாபிக்கை மாத்துவோம். கோபிநாத்தன் சொல்லுவாரு, கோபிநாத்தன் சொல்லுவார், தம்பிக்கு அதே தான் சொல்லுவேன், நீ ஜெயிச்சுனா ஒரு தலைமுறை ஜெயிச்சது. நான் ஜெயிச்சதை கோபிநாத்தன் ஜெயிச்சது பெரிய விஷயம் கிடையாது, தம்பி ஜெயிச்சான் பாருங்க. இதுதான் இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய லெசன். அதே மாதிரி நீ எங்க போகும்போதும், வெளியில சாதமா ஒரு இடத்துக்கு போகும்போது கூட தங்கச்சி கையில ஒரு சொம்புல தண்ணி வாங்கி குடிச்சு. உன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொசிஷன் கிருத்தி. உன்னுடைய மிகப்பெரிய அசெட் வந்து கிருத்தி தான். இது வரைக்கும் வந்த எல்லா படியும் மேலே ஏறி உன் பக்கத்தில் அழகாக வந்து, நான் அழகாக ஸ்டார்டிங்கில் சொன்னாலும், நீ கோபுரம்னா அதோடைய கலசம் தங்கச்சி, நீ வீடுனா உன்னுடைய தலைவாசல் தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கை என்பது உனக்கு பிடித்த பைக்குனா அந்த பைக் ஓடுறதுக்கு காரணமான ஃபியூவலே பெட்ரோலே தங்கச்சி தான்.
அவளை நீ வந்து கடைசி வரைக்கும் நீ வந்து இதயத்துல வச்சு தாங்கணும். அதே தான் தங்கச்சிக்கும். அதனால இதை விட வேர்ட்ஸ் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. எஸ் மேம். இல்ல நான் அதான் யோசிக்கிறேன். அப்ப எந்த நாள் நீங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போவீங்கல்ல என்னோட தண்ணி கேட்பாரு. இல்ல, நான் வாசலுக்கு போயிட்டு அது தண்ணி குடி உண்மைதான். கேட்பாரு. கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாம முதல்ல நான் நினைச்சேன் சும்மா கேக்குறாரு இருக்கும்னு. அவங்க என்ன தெரியுமா சொல்ல, அதையும் சொல்லல, கொஞ்சம் தண்ணி குடுமா, அது வாட்டர் பாட்டில் இருக்கு. எனக்கு தெரியாதா தண்ணி குடுமா, ஏய் உங்க அப்பாவுக்கு தண்ணி குடுறா, உங்க கையால வாங்கி குடிச்சிட்டு போடுமா. என்னங்க இல்ல இது எனக்கு இப்ப இவ்வளவு சீரியஸா சொல்லும் போது இப்ப இவளுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்றது இல்ல நீதான் என்னோட அது கலசம் எப்படி சொல்லுவாங்க? அப்படியே அந்த சொல்றது இல்ல. வெளிப்படுத்துறது. அதனால இன்னொரு எனக்கு கெஸ்ட் கிட்ட தெரியறது இப்பதான் பேசிட்டு வந்தேன். அந்த இன்னொரு கெஸ்ட் யாரும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தெரியும். அதாவது நான் சொல்றத சரத் கேட்பாப்ல, சரத் சொல்றத நான் கேட்பேன். சொல்லிட்டு ஆனா கடைசி வரைக்கும் என்னால கவிதாக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் சரத் கித்திட்ட இதை டிஸ்கஸே பண்ண முடியாது. அது வந்து ஒரு என்னமோ ஒரு அது ஒரு புரிதல் இல்ல, அது கியூட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படிங்கிற மாதிரி இல்ல, அதனால நாங்க இப்படி பாண்ட் ஆயிட்டோம். ஓகே. இப்போ டைரக்டா சரத்தால என்கிட்ட சொல்ல முடியாத அன்னிக்கிட்ட அவன் சொல்லிடுவா, அண்ணி அவள்கிட்ட சொல்லிடுங்க, நான் சொன்ன பெரிய பிரச்சனையாயிரும். அண்ணி அதை எப்படி என்கிட்ட பக்குவமா சொல்லணுமோ சொல்லிடுவாங்க. அண்ணா அதை எப்படி எந்த அண்ணனுக்கும் அன்னிக்கும் உள்ள ஒரு கெப்பாசிட்டி என்னன்னா, யார் மனசுமே சங்கடப்படாம அவங்களோட நெகட்டிவ்ஸை அவங்களுக்கு திருத்திக்க வேண்டிய விஷயங்களை ரொம்ப அழகா எளிமையா அவங்க நம்மளை வந்து குறை சொல்றாங்கன்னே நமக்கு ஃபீல் ஆகாது. நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு மாத்திக்கலாம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதே சொன்னா நீ சொன்னா நான் மாத்திக்கணுமா அப்படி இருக்கும். அவங்க சொன்னா அது எல்லா குடும்பத்திலும் எனக்கு அண்ணன் கேட்டா அது தான் சொல்லுவாப்ல. அதான் என்ன தம்பி நீ உண்மையா சோஃபா இது அவங்க நிகழ்ச்சி. ஓகே ஓகே அவங்க சொல்லுங்க. அண்ட் மேம் உங்களுக்கு டேக் அவே சொல்லுங்க. அந்த டேக் அவே என்ன டேக்அவே உங்கள்ட்ட இருந்து எடுத்ததா எவ்வளவு அண்ணி எங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்டு போனது என்ன? எனக்கு இவரு மாதிரி எமோஷனலாலாம் பேச முடியாது. நான் சாதாரணமா நம்ம சொல்லுவேன். ஓகே. இப்போ ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இவரோட சண்டை போட்டேன்னா எனக்கு அது சண்டை தான். அது ஓகே ஆகுறது எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ரொம்ப அதாவது எனக்கு இவர் மேல நிறைய பாசம் இருக்கும். அது எப்படி என்னால எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் சீரியஸா தெரியாது. ஓகே. கிருத்திட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முதல் விஷயம் அதுதான். பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எக்ஸ்பிளைன் சொல்லல இல்ல நான் அதை சொல்றேன். அதாவது அவன் கோவமா இருந்தானா எப்படி அவர் ஓகே பண்ணணும், ஒரு பர்த்டே வருதுன்னா அது எந்த மாதிரி செலிப்ரேட் ரியாக்ஷன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் அவளோட அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அது நான் அடிக்கடி யோசிப்பேன், இவள்கிட்ட இருந்து கத்துக்கணும், எப்படி ரொமான்ஸ் பண்றது கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இதெல்லாம் சீக்கிரமா வராது. ஸோ நான் வந்து இவங்கள்ட்ட இருந்து எடுக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதை தான் எடுக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே சூப்பர்பான பேர். ரொம்ப ரொம்ப நல்லா. அதெல்லாம் நிறைய நல்லா விட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயமும் இருக்கு. கோவப்படுறது சண்டை போட்டாதான் நிறைய அன்பு வளரும். கட்டாயமா சண்டை போட்டாதான் ஒருத்தர் எதுக்காக சண்டை போடுறோம், நம்மள்ட்ட என்ன பிள்ளை இருக்கு, என்ன குறை இருக்கு, எது பிடிக்குது பிடிக்கலன்றது தெரிய வரும். ஸோ சண்டை போடணும். சண்டை இல்லாட்டி வேஸ்ட். சண்டை போடணும். அதெல்லாம் நிறைய சண்டை போடுங்க, சந்தோஷமா இருங்க. நல்லா சண்டை போட்டு சந்தோஷமா இருங்க. ஓகே சூப்பர். அதே தான் இங்கேயும் இந்த டேக் அவே ஃப்ரம் தெம் அவங்க கிட்ட இருந்து ஒன்று எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா போறதே அங்கதான். ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த கப்பல்கிட்ட இருந்து எடுத்தாங்க. நான் கப்பலே டேக் தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி சொல்றேன். அவங்களே மொத்தமா டேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அண்ணன் வந்து எப்படின்னா நீங்க சொன்னாதான் அவர் ஒரு புத்தகம் எல்லாம் நம்ம சொல்லுவோம். அவர் ஒரு புத்தகம் தான். அவர் புத்தகம்லாம் அவர் பெரிய லைப்ரரினே சொல்லலாம். அவர் நூலகம். அவர் நிறைய கற்றுக்குறோம் அண்ணங்கிட்ட வந்து இப்போ வந்து அண்ணன் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற ஒரு பாதை வந்து சிங்கப்பாதை, மிகப்பெரிய பாதை. அதை நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் அண்ணன் கூட பேசினது பழகினது இப்படின்ட்டு எனக்கு தெரியும். இப்போ பேசுறதுக்கும் இப்போ பழகிறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். எனக்கு ஒரு மாதிரி நான் இப்போ எப்படின்னா நான் இப்படி அண்ணன் கூட இப்படிலாம் பார்த்துருக்கும் போது இப்போ அண்ணன் வேற லெவல்ல பயங்கரமா இருக்கு. பாகுபலி சிலை உயர்ற மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிற கரம். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வலிமையான ஒரு கரம். அதனால எப்போ உங்க அண்ணன் தான். இல்ல இங்க அண்ணன் நீங்க எப்பவும் எங்க அண்ணன் தானே. எனக்கு அது ஒரு மாதிரி நான் இந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக்கணும். என்னை கூப்பிடுவார், வாடா தம்பி நீ வந்து என்ன சொல்லுவார், நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா, ஜிம்முக்கு போனது காரணம் அண்ணனோட கியூ தான். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது சொல்லலாம். ஆமாம், அது அவர் பண்ணி ஃபாலோ பண்ணும். அதையும் சொல்கிறேன், இவங்களையும் கம்பல் பண்ணி கூப்பிட்டு போய் ஆமாம் ஆனுவல் மெம்பர்ஷிப் போட்டு அவங்களையும் கூப்பிட்டு போய் சும்மா இருந்த என்னையும் கூப்பிட்டு போய் 700 போய் அதில் ட்ரெட்மில்ல ஓடு வெயிட் எடுத்துக்குன்னு சொல்லி நான் ஒரு வாரம் உடம்புலியில தூக்கி தம்பி பார்த்தா 6 பேக்லாம் போட்டு சிவகார்த்திகேயன் கஃப் கொடுக்குறாங்க. என்னென்னமோ பண்றாரு. அது பண்ணி அந்த அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் வரல, அது மாதிரி சின்ன திரையின் சிவகார்த்திகேயன் தம்பி அதெல்லாம் பண்ணி
அது சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்தாலே நமக்கு நடிக்கிறது, ஐயோ பசிக்குதே பிரியாணி சாப்பிடுங்க. இல்ல ஒரு போட்டோ பார்த்தேன், இங்க இருந்து இப்படி அமுக்குதுனே கீழ. ஹார்ட் ஒர்க் இப்பவும் பண்றாரு, எப்பவும் பண்ணுவாரு. அதுதான் அவர் அது வந்து கிருத்தி அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கிருத்திக்கு முதல் தேங்க்ஸே நம்ம சரத் ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா தங்கச்சி சர்பா சொல்லணும்னா, கிருத்தி வந்த பிறகுதான் மொட்டடிக்கிறத நிறுத்தினாங்க. சரத்தாவே இருக்கட்டும், மொட்டை ராஜேந்திரன் இருக்க வேண்டாம். மொட்டை ராஜேந்திரன் கூடவே போய் சினிமாவில் நடிச்சாரு, அப்ப கூட ஒரு மொட்டை போடல. அந்த சேஞ்ச் வந்து அவங்க கரெக்டா பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு அண்ணனா கூட வரும்போது நான் சொல்லுவேன், தம்பி நீ போதும் இந்த நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு போதும், வா ஒரு புத்தக கண்காட்சிக்கு வாங்கி கொடுத்து படிக்கிறாப்ல. மூலமா சொல்றேன், ஒரு புதிய வாசகர் உருவாகி இருக்கிறாரு. குட்டி குட்டியா நல்ல தமிழ் புக்ஸ் தான் தேடி என் லைப்ரரிக்கு வந்து எப்பவுமே அவங்களுக்கு தெரியும், அவங்க 2 பேருக்கும் சாவி போட்டு வச்சுட்டேன் ஷூராக்லயே, புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாரு. சொல்லலாம், நாம சொல்லலாம் ஜிம்முக்கு போறாரு, புக்கு படின்னு சொல்லலாம். அவர் வந்து படிக்கிறாரு. ஆமாங்க, முனைவர் ஞான சம்பந்தம் ஐயாவை நேர்ல போய் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எங்க பார்த்தாலும் என்ன முஸ்லிம், இந்த எஃபோர்ட் இருக்குல்ல, இந்த சைடு ஆஃப் சரத் எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் தெரியணும். இதுதான் தெரியாது நீங்களே, இதுதான் தெரியணும். ஓகே, அவர் இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அவர் வந்து கோமாளியாவே பார்க்க கூடாது. அவர் வந்து இப்ப யாரு, அவர் வந்து ஆல்ரெடி மிஸ்டர் எம் பிளாக் உடைய ஓனர். அதனால இந்த வாட்டி கோமாளிலையும் அவர் என்ன பண்ணுவார் நான் கியூரியஸ் ஆயிட்டு பண்றேன். அந்த கெட்டப்புங்க, அந்த விஜய் சேதுபதி எடிட்டர் அந்த போட்டோ கிட்ட அதான் போடுறாங்க, எடிட் பண்ணி அந்த கடைசி வரிசை கெட்டப், அந்த என்ன கெட்டப் போட்டோ எங்களுக்கு அனுப்புவாரு. பார்த்து நான் மிரண்டேன். அந்த டெடிகேஷன், அந்த மணி வாட்ச், அந்த ஒரு அந்த அசுரன் தனுஷ். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போடுறாருல, இது எல்லாமே வெளியில தெரியுது, சாதாரண விஷயமே கிடையாது. அவருடைய உண்மையிலே அவர் வந்து சிம்பு சார், அவருடைய அண்ணன் சிம்பு சார் சொன்ன மாதிரி அவர் வெறும் கோமலை கிடையாது, அவர் உழைப்பாளி. உங்களோட டேக்அவே சொல்லுங்க. இல்ல டேக்அவே வந்து எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், அதாவது நான் கண் கூட பார்த்தது, அப்பா தவறுன அந்த டைம்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு சைட்ல இருந்து பிரச்சனை வரலாம், 5-6 பக்கம், அதாவது 360 டிகிரியில வந்து பிரச்சனைகள் தாக்கும் போதும் எப்படி ஒரு மனுஷன் ஜென் மோட்ல உட்காந்துருக்கணுங்கிறது நான் அண்ணன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயம். நார்மலா ஒரு மனித பிறவியா பிறந்தவங்களுக்கு அந்த டைம்ல கோவம் வரும், கூட இருக்கவங்களை திட்டணும்னு தோணும், கத்தணும்னு தோணும். ரொம்ப அமைதியா காமா, யார் மனசையுமே புண்படுத்தாம, யாருக்குமே ஒரு நெகட்டிவ் வேர்ட் கூட, ஒரு ஸ்பெல் கூட வெளில விடாம அவ்வளோ பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணாரு. இக்னோர் பண்ணல, சார்ட் அவுட் பண்ணாரு அவ்வளோத்தையும். ஸோ அந்த பொறுமை வந்துட்டு அது அண்ணங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டே இருக்கும். அது வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அது ஒரு பெரிய தவஸ் மோடு, அது வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அது மாதிரி அண்ணன் வந்து ஒரு கம்ப்ளீட் விக்கிபீடியா மாதிரி. என்ன விஷயம் உங்களுக்கு டவுட்னாலும் அண்ணன்ட்ட, இப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்குள்ள அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, அண்ணன் இந்த விஷயம் அப்படி கேட்டுக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான கரேஜ் அண்ணன் தான் கொடுப்பாரு. நான் இதில் ஒரு இதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன், இதுதானா என் சிச்சுவேஷன். அவர் என்னன்னா சொல்யூஷனை டேரெக்டாக சொல்ல மாட்டார், உங்கள் வாயிலேருந்து சொல்யூஷன் வர வைப்பார். இதுதான்ப்பா சொல்யூஷன், நீ இப்போ இதை செய்யன்னு சொல்லி என்றைக்குமே அனுப்பிச்சது கிடையாது. ப்ராப்ளமே நான் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அவர் பேசுறதுக்கு அப்புறம் சொல்யூஷனையும் நான் தான் சொன்னேன், அவ்வளோதான் உனக்கே தெரியும்னு. ஆனால் அது நான் தனியாக உட்காந்துருக்கும் எனக்கு தெரியாது. அந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணி விடுறது அண்ணன். அதான் அண்ணன் கிட்ட இருந்து டேக் அவே. அண்ணி வந்துட்டு இல்லை, ஹவு டு மேனேஜ் அ ஃபேமிலி. ஒரு விமன் சக்ஸஸ்ஃபுல்லாக தனக்கு வேணுங்கிற பிஸ்னஸ்லேயும் சரி, தனக்கு வேணுங்கிற தன்னோட ஃபேமிலி லைஃபையும் சரி, அதாவது ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்கல்ல, ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் வைஃப், பர்ஃபெக்ட் மதர், பர்ஃபெக்ட் டாட்டர் இன் லா. அப்பாவுக்கு வந்து அண்ணியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் வந்துட்டு, நான் வந்து இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அண்ணினால தான் அதை நான் ஹீல் ஆனேன், அவங்க தான் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. அவங்க 2 பேருக்குமே சாமிங். அண்ணனோட அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ணனா அண்ணியான்னு கேட்டால் அண்ணியை தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ணனோட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தன்னுடைய குடும்பமாக, தன்னுடைய உறவாக எல்லாரையுமே எடுத்துப்பாங்க. அந்த எப்படி அவங்களால அவ்வளோ ஸ்வீட்டாக எல்லாருக்கிட்டையும் அவங்க எல்லாரையும் தனக்கானவங்களா ஏற்றுக்கிட்டு தனக்கானவங்களா செய்ய முடியுதுங்கிறது வந்து அண்ணியை எப்போதும் பார்த்துருக்கேன். அவங்களுக்காக இது வரைக்கும் அவங்க வேண்டிக்கிட்டதே கிடையாது. அவங்க எப்போதுமே அவங்களோட பிரார்த்தனைகள், ஆனால் காலை 4 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு வேண்டிப்பாங்க. ஆனால் அத்தனை பிரார்த்தனைகளுமே அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக, எங்களுக்காக. நான் ஒரு விஷயம் சும்மா சொல்லியிருப்பேன், அண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன் நீ அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பூஜை பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த நாள் பேசும்போதில், கிருத்தி நான் உனக்காக இதை வேண்டிக்கிட்டேன், உனக்கு இது நல்லபடியாக நடக்கும், நீ கவலையே படாது. அந்த பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, அது அவங்க கிட்டேருந்து நான் அந்த மெயின்டைனிங் எவ்ரிதிங் டு பி மல்டி பர்சனாலிட்டியா இருக்காங்கல்ல, மல்டி டாஸ்கிங். கவிதா ஆர்மிடா. எனக்கு ஒரே ஒரு ஆர்மி அவன் தான். ஒரு மிகப்பெரிய டிராமா லெஜெண்டோடைய பேத்தி கிருத்தி. தாத்தாவை குறித்து தியேட்டர் படிக்கக்கூடிய, டிராமா படிக்கக்கூடிய, ஆக்டிங் படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய சிலபஸாக இருக்கக்கூடியவர் அவங்களுடைய தாத்தா.
அது அவங்க மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்துல இருந்து வந்தாங்க, வெளியில காட்டிக்க மாட்டாங்க. சொன்னதே இல்லையே. ஒரு யாரும் கேட்டது சாதாரண கேட்டதில்ல, சொன்னதில்ல. சாதாரண கவுன்சிலரே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு எப்படி பந்தாதான். ஆனா அவங்க தாத்தாவை பத்தி இன்னைக்கு இந்தியால சிலபஸ்ல பாடத்திட்டத்துல இருக்கு. அவங்க பரம்பரையே மிகப்பெரிய கலைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பரம்பரை. தாத்தாவோட பேர் என்ன? ப்ரொஃபசர் எஸ் ராமானுஜம், உலக நவீன நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவார் அவர். Okay. ஸோ அவர் வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய ஆக்டர்ஸ் வந்து தாத்தாவோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க இல்ல, நாசர் name அங்கிள், சொல்லலாமா? நாசர் அங்கிள், ஆ. விஜய் சேதுபதி அண்ணாவும் தாத்தாவோட கூத்துப்பற்றையில் அண்ணாக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. விமல் அப்புறம் sir, விமல் அண்ணா, விதார்த் அண்ணா. விதார்த் அண்ணா, இது இவங்க எனக்கு அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் இவங்க சிவாஜி தாத்தாவும் ஃப்ரெண்ட்ஸு. மெல்லட்டூரோட பாகவத மயிலா நடக்கும்போது சிவாஜி தாத்தா வந்திருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பிரபு அங்கிள், இவங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால நான் அவங்கள சேர்னு சொல்ல, சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க முத்துசுவாமி தாத்தா, பசுபதி அங்கிள், சண்முகராஜா அங்கிள், குமரவேல் அண்ணா. குமரவேல் அண்ணா. ஸோ அந்த மாதிரி இப்போ கலைராணி ஆண்டி. தேங்க்யூ ஃபார் தட். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா இது தெரியாது எங்களுக்கு. இவங்க டைரக்டர் ராம் சார் இருக்கார் இல்லையா, Okay. அவங்க ஆமா. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து தாத்தாவுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து அவங்களோட ஏதோ ஒரு பட்டறை இது பண்ணி வந்திருக்குங்க தான். அந்த ஏதோ ஒரு கேம்பாவது தாத்தாவோட ஒரு கேம்ப் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா உலகத்தில் இருக்க குழந்தைங்களுக்கான நாடகம் வந்துட்டு மீட்டு உருவாக்கம் பண்ணி, அதே மாதிரி கைஷிகம்னு ஒரு திருக்கரங்குடியில் ஒரு நாடகம் ஒன்று நடக்குது. ஸோ அந்த புராண நாடகத்தை ஓலைச்சுவடியிலேருந்து மீட்டு உருவாக்கம் பண்ணி டிவிஎஸ் ஓனர் இவங்க அனிதா ரத்னம் மேம் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து தாத்தா தான் அதை வந்து இது பண்ணேன். இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. இது ஒரு அப்ளாஸ் கொடுத்தே அவங்க சீரியஸ். ஏன்னா இந்த சைடு ஆஃப் இது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியும். நீங்கள் வெளியில் பார்க்கிற நினைக்கிற இவங்க நகைச்சுவை கலைஞர்கள் நீங்க நம்புகிற அதல்ல அவர்கள் மிகப்பெரிய ஒரு உழைப்பு, பாரம்பரியம், அந்த இரண்டின் சங்கமம் தான் அவங்க. இவரை மாதிரி நான் உண்மையிலே சொல்றேன், நான் என்னையே வச்சு சொல்றேன், உழைக்கவே முடியாது. உழைப்புனா தம்பி தான். அவங்கள மாதிரி அந்த கலைத்துறையில் அவங்க குடும்பம் சாதித்ததை போல யாருமே சாதிக்க முடியாது. ஆக இப்போ இவங்க வெளியில் பார்க்குற வெறுமனே இவங்க நகைச்சுவை கலைஞர்களுக்கு என்னப்பா விஜய் டிவியில் இருக்கிறாங்க, யூடியூப்ல அப்படி இல்லை அவங்க. ஆனால் தங்களுடைய மெரிட்டில் வரணும், நான் என்னால் வரணும்னு நிற்கிறாங்க கீர்த்தி. இன்னும் அவங்க வந்து உலகமெல்லாம் 2 பேரும் சேர்ந்து சிறகடித்து பறந்து செல்ல வேண்டும், புதிய புதிய உயரங்களை வெல்ல வேண்டும்னு கவிதா ராஜ்மோகன் 2 பேரும் சேர்ந்து பாராட்டுறோம். ஏன்னா நம்ம எவ்வளவு பேசினாலும் 10 நிமிஷம் தான் போடுவாங்க. அடுத்த வெயிட்டிங். இது ஃபுல்லா போடலைன்னா இல்ல அதுக்காக சொல்ல, இது ஃபுல்லா போடலைன்னா என்ன போடுவோம் அப்ப பாத்துக்கலாம். சொல்லுங்க தம்பி, எப்படி பாத்துக்கோ. இப்போ என் கூட பிறக்காத அண்ணன் நாளைக்கு என் குழந்தைக்கு வந்துட்டு தாய்மாமன் யாருன்னு கேட்டா நான் அண்ணனை தான் காட்டுவேன். அப்படிதான் கீர்த்தி அண்ணனோட மடிதான் இருக்கு. செலவு இருக்கு ஞாபகம். அண்ணியாரே தங்கச்சி சுழிச்சுல வாக்கிங் போயிட்டு இருக்கோம். வாக்கிங் போனதோடைய நோக்கம் என்னன்னா சேர்த்துக்கு வேலை இல்லை, சும்மா இங்க இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் போறது, குப்பை தொட்டியில இருந்து மரத்தடி வரைக்கும் வர்றது. பாக்குறவன் நினைச்சுப்பா ராஜமோகன் ஏதோ யோசிக்கிறாரு, வேலை இல்ல எங்க போறது. ஒரு கவிதை கேக்குதடி. I'm from உளுந்தூர்பேட்டை, you're from ஆழ்வார்பேட்டை. அட எனக்கும் உனக்கும் பத்தில் ஒரு பொருத்தமும் இல்லை. முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.